மக்களே, வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பார தொடங்கிடலாமா? சம சீன்ல முதல்ல பார்க்க போறது என்னன்னா, விளையாட்டுல பயங்கர ஆர்வம் கொண்டவர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ப அதை நேர்லயே பார்க்க போறீங்க. அப்படி என்னப்பா சம்பவம் அப்படின்னா, கூடைப்பந்து விளையாண்டு இருக்கிறாரு புதுச்சேரி முதலமைச்சர். கூடைப்பந்து விளையாட்டுலாம் பிரமாதமாக விளையாண்டுருப்பாரு, பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து என்ன செய்தின்னா, அதே நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, புதுச்சேரி முதலமைச்சருக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்னப்பா ஒற்றுமை அப்படின்னு கேட்குறீங்களா? பாருங்க. உங்களுக்கும் அவருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. உங்களை யார் விமர்சிச்சுட்டாலும் நீங்க அமைதியா இருப்பீங்க. யார் விமர்சிச்சுட்டாங்களோ அவங்க காணா போயிடுவாங்க அரசியல்ல. அதே மாதிரி எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய தலைவர் CM விஜய் அவர்களை யார் விமர்சிச்சாலும் அவர் அமைதியா இருப்பாரு. யார் விமர்சிச்சாங்களோ அவங்க காண போயிடுவாங்க. சோ உங்களுடைய பொறுமையும் உங்கள் நிதானமும் எங்களுடைய CM அவர்களுக்கும் இருக்கு. அதை நான் உங்களிடம் கற்றுக்கொண்டுட்டு இருக்கேன். அடுத்து பாருங்க, சென்னையில ஒரு விஷயம் பண்ணிருக்கிறாங்க. அடடடடா, எப்படியா இவ்வளவு திறமையை கைக்குள்ள வச்சிருக்கிறீங்க அப்படின்னு பாக்குற எல்லாத்துக்கும் கேட்க தோணும். அப்படி என்னப்பா செஞ்சுட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழங்கள்லயே இளைய தளபதி முதல் முதலமைச்சர் வரை அப்படின்னு அப்படியே பரிணாம வளர்ச்சியை கண்ணு முன்னாடி நிறுத்தி இருக்கிறாங்கன்னா பாத்துங்க. அடுத்து பாருங்க, சட்டமன்ற உறுப்பினர் ஆயாச்சு, அமைச்சரும் ஆயாச்சு. சொந்த ஊருக்கு போனா சும்மாவா இருப்பாங்க? அங்க பாருங்க, அமைச்சர் முகமது பர்வேஸுக்கு சொந்த ஊர்ல கொடுத்த வரவேற்ப. இங்க பாருங்க, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. அடுத்து பாருங்க, பால்வளத்துறை அமைச்சருக்கு காவல்துறை மரியாதை எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை ஏத்துக்கிட்டு உற்சாகமா வரவேற்பையும் ஏத்திருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஆய்வு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கேள்வியே கேட்டிருக்கிறாங்க செய்தியாளர்கள். திமுக கூட்டணியில் இருக்க பெரும்பாலான கட்சிகள் தாவேக போயிடுச்சு. உங்களோட நிலைப்பாடு இப்போ என் நிலைப்பாடு இதுதான். அவங்க போனவங்க அவங்க கருத்து அவங்க கிட்ட நீங்க கேட்கணும். எங்கள் நிலைப்பாடு, நாங்கள் திமுக கூட்டணியில் எங்களுடைய கூட்டணி தொடர்கிறது. அதுதான் எங்கள் நிலைப்பாடு என்பதை தெரிவிக்கிறேன். அடுத்து என்னப்பா என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் இருக்கார்ல, அவர்கிட்ட செஞ்சாரு பாருங்க. காசிமேடு பக்கம் போய் எல்லாம் ஆய்வு பண்ணிலாம் செஞ்சு எப்படிலாம் இருக்கிறாங்க, என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்துருக்கிறார். அப்புறம் உதகையில ஒரு பிரம்மாண்ட பேரணி நடத்தி இருக்கிறாங்க. என்னப்பா சொல்ற, என்ன விஷயம், எதுக்காக பேரணி அப்படின்னு கேட்கறது புரியுது. என்னன்னா, சிங்கப்பெண் திட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, அதை வரவேற்கும் விதமா பேரணி நடத்தி இருக்கிறாங்க.
அடுத்து பாருங்க, அமைச்சரவையில விசிக பொறுப்பேற்ற பிறகு ஏகப்பட்ட விமர்சனம். அவங்க தாக்கி பேச, இவங்க அதுக்கு பதில் சொல்ல, இப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார். அதில் என்ன தெரியுமா சொல்றாரு? தேர்தலுக்கு முன்னாடியே எண்ணெயை பயன்படுத்தி கூட்டணியை உடைக்க ட்ரைலாம் பண்ணாங்க, ஆனா அது எதுக்குமே நான் செவி மடக்கல அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு சமூக ஊடகங்களில் விவாதிக்கக்கூடியவர்கள் மீண்டும் என்னை மட்டுமே குறிவைத்து கடுமையான விமர்சனங்களை, அவதூறு கணைகளை ஏவுவது ஏன் என்று என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. தேர்தலுக்கு முன்னால் அந்த கூட்டணியை காப்பாற்றுவதற்கு என் வலிமைக்கேற்ப என்னுடைய முயற்சிகளை நான் மேற்கொண்டிருக்கிறேன். என்னையே ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி, என்னையே ஒரு கருவியாக பயன்படுத்தி அந்த கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட அனைத்து முயற்சிகளையும், சதி முயற்சிகளையும் நான் முறியடித்திருக்கிறேன். தேர்தலுக்கு பின்னர் அந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்கு, காப்பதற்கு, பாதுகாப்பதற்கு எனக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. நான் கூட்டணி தலைவராக இல்லை, அல்லது கூட்டணி கட்சிகளை காப்பாற்றுகிற அளவுக்கான ஆளுமை பெற்றவனாகவும் இல்லை. அடுத்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வரார். இந்த முடிவு அப்படின்றது பலகட்ட ஆலோசனைக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட முடிவு, ஆனாலும் என்னையை மட்டும் குறி வச்சு தாக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு பின்னணி இருக்கு. எப்பயுமே எங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காதவங்க இப்படித்தான் தாக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். எங்கள் அரசியல் நேர்மையை அல்லது கூட்டணிக்கு நாங்கள் எந்த அளவுக்கு உற்ற துணையாக இருந்திருக்கிறோம் என்கிற அந்த நம்பகத்தன்மையை போகிற போக்கில் கேள்விக்குள்ளாக்குவது, களங்கப்படுத்துவது ஒரு திட்டமிட்ட அவதூறு. விடுதலை சிறுத்தைகளின் வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் தொடர்ந்து காலம் காலமாக எங்களுக்கு எதிராக காழ்ப்புணர்வை கக்கிக் கொண்டிருக்கிற கும்பல் திரும்ப திரும்ப இதை செய்து கொண்டிருக்கிறது. எனவே இது குறித்து நாங்கள் மேற்கொண்டு கருத்து சொல்ல விரும்பவில்லை. அடுத்து ஒரு விஷயத்துக்கு வரார். என்னன்னா, வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிறது அப்படிங்கிறதாப்பா என்னுடைய நிலைப்பாடு. அதை கட்சியும் ஏத்துக்கிட்டாங்க. அதே நேரத்தில் இப்போ கட்சி வலியுறுத்துறப்ப கட்சி தலைமையும் அவங்க சொல்றத செவி மடுக்கணுமா இல்லையா? அதனால கலந்தாலோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். கட்சியின் முடிவுக்கு தலைமை கட்டுப்படுவதும் ஒரு ஜனநாயகத்தின் ஒரு அம்சம்தான். எப்படி தலைவர் எடுக்கிற முடிவை கட்சி கட்டுப்பட்டு நடைமுறைப்படுத்துகிறதோ, அதே போல கட்சியில் உள்ள பெரும்பான்மையான தோழர்கள் எடுக்கிற முடிவுக்கு தலைமை உடன்படுவது என்பதும் ஜனநாயக கூறுகளுள் ஒன்று. ஆக கட்சியில் உள்ள பெரும்பாலானோர் இந்த அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும், அதுவும் கட்சி தலைவராகிய நீங்களே இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்திய போது, தனிப்பட்ட முறையில் என் தொடர்பான முடிவை நான் வலுவாக எடுக்க முடியும். கட்சி தொடர்பான முடிவை மறுதளித்து என் முடிவை திணிப்பது என்பது ஜனநாயகமாக இருக்க முடியாது. எனக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பது என்பதுதான் விருப்பம், அதுதான் என்னுடைய தனிப்பட்ட முடிவு. ஆனால் கட்சி அதை தாண்டி சிந்திக்கிற போது கட்சியின் முடிவுக்கு கட்டுப்பட வேண்டியது கட்சியின் தலைவராக இருந்தாலும் கட்சியின் உறுப்பினர் என்கிற அந்த நிலையிலிருந்து, நானும் ஒரு உறுப்பினர் என்கிற நிலையிலிருந்து அந்த முடிவுக்கு நான் இணங்கி இருக்கிறேன். அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, திமுக கூட்டணி கட்சிகள் தாவேக அமைச்சரவையில இடம் பெற்றது தொடர்பா கடும் சொற்களை பயன்படுத்தி விமர்சனம்லாம் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே, இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அமைச்சர் செங்கோட்டையன் கிட்ட கேட்டிருக்கோம். அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு பாருங்க. மாற்றால் சொல்வதை பற்றி நமக்கு கவலை இல்லை. காய்க்கின்ற மரத்துக்கு கல்லடி விடுவதுதான் வழக்கம். ராஜாவை பொறுத்தவரை இன்றைக்கல்ல, அவர் என்றைக்குமே ஏதோ ஒரு வார்த்தைகளை வீசிவிட்டு வருந்துவது, மக்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை என்று சொன்னால் அவருடைய எண்ணங்கள் தூய்மையாக இல்லை என்பதுதான் இந்த கருத்தின் அடிப்படையில் எனக்கு தெரிகிறது. எங்களை பொறுத்தவரையிலும் இதற்கெல்லாம் பரிசீலித்துக் கொண்டிருப்பதற்கு நேரமில்லை. மக்களுடைய நலன் கருதி அந்த பணிகளை எப்படி ஆற்ற வேண்டும் என்று முதல்வர் சொல்லியிருக்கிறாரோ அந்த பணிகளை ஆற்றுவதற்கு நாங்கள் அனைத்து பணிகளையும் இரவு பகல் பாராமல் உழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதெல்லாம் சரி சார், உங்களுக்கு இலாக்கா திடீர்னு மாத்திட்டாங்களே, அது என்ன விஷயம்? அதுக்கு பின்னணியில் என்ன இருக்குது? உங்களை போன்ற இந்த கேள்வி கேட்கக்கூடும் எனக்கு தெரியும். என்னை பொறுத்தவரையிலும் மக்களோடு மக்களாக இருந்து அந்த பணிகளை ஆற்ற வேண்டும் நான் விரும்புகிறேன். ஆகவே நிதித்துறையிலே பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தெரியும், என்னுடைய பணிகள் முழுமையாக சென்னையில் இருந்து ஆற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் மக்கள் பணி என்பது
வருவாய்த்துறையின் மூலமாக எல்லா நலத்திட்டங்களையும் உருவாக்க முடியும் என்பதுதான் என்னுடைய நிலையில். பொறுப்பேற்ற உடனே முதலமைச்சரிடத்தில் நான் என் வேண்டுகோளை வைத்திருக்கிறேன். அந்த வேண்டுகோளின் அடிப்படையை தான் இன்றைக்கு வருவாய்த்துறை அமைச்சராக இன்று வருகிறேன். என்னுடைய உள்ளத்திலே இருப்பதை அவரிடத்திலே சொன்னேன். அவர் அதை மாற்றிக் கொண்டிருக்கிறார். அவரை எப்படி நீங்க அறநிலைத்துறை அமைச்சரா போடலாம்? இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? என்ன நீங்க செஞ்சிருக்கிறீங்க இப்படின்னு கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கு அறநிலைத்துறை அமைச்சர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். பாப்போமா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்மளுடைய கழகத்தினுடைய கொள்கை அப்படிங்கிறது மதச்சார்பற்ற சமூக நீதி. அதுதான் எங்களுடைய கொள்கையாக எங்க தலைவர் முன்னிறுத்தினார். அப்ப இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய கொள்கை தலைவராக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிய வேற்றுமைகளை கடைய வேண்டும், சாதிய வேற்றுமைகள் இருக்கக்கூடாது என்று தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் போராடிய அன்பிற்குரிய தந்தை பெரியார் அவர்களை கொள்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு இந்த கழகத்தில் இணைந்து பணியாற்றியவர்கள் நாங்கள். அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்தியாவில் மாபெரும் சட்ட புரட்சியை ஏற்படுத்திய அண்ணல் அம்பேத்கர் அவர்களை எங்கள் கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு இந்த கழகத்தில் இணைந்தவர்கள் நாங்கள். எங்களுக்கு மதமோ, சாதியோ, பணமோ, இனமோ, மொழியோ, பாலினமோ எந்தவித பாகுபாடும் கிடையாதுன்றத உறுதி ஏற்றுக்கொண்டு, உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த உறுதியை எங்க நெஞ்சில தாங்கிக்கிட்டு தான் இந்த கழகத்துல நாங்க இணைஞ்சிருக்கிறோம். அதனால சாதி பார்த்து, பணம் பார்த்து, மதம் பார்த்து, இனம் பார்த்து, மொழி பார்த்து, எதை பார்த்தும் எங்கள் தலைவர் யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கல. சேவை செய்யக்கூடிய மனநிலை இருக்குதா அப்படிங்கறத பார்த்து தான் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. சாதியை வைத்து இங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது. மக்களுக்காக இங்க சேவை செய்ய வந்திருக்கக்கூடிய எண்ணத்தை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கு எங்கள் தலைவருக்கு வாக்களித்த யாருமே இன்றைக்கு ரமேஷ் அப்படின்ற எம்எல்ஏக்காக யாரும் வாக்களிக்கல. இன்றைக்கு இவருடைய ரவிசங்கர் அவர்களுக்காக யாரும் வாக்களிக்கல. அனைவரும் எங்கள் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்காக வாக்களிச்சிருக்கிறாங்க. இங்க திருச்சி கிழக்குல போட்டின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு வேற பதவி கொடுத்திருக்கிறாங்க. என்ன விஷயம்? யார் நிக்க போறா? ஆனா கிழக்கு தொகுதியில போட்டியிட வாய்ப்பு இருக்கானே அவரை இல்ல நாங்களா உங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு கும்பிடு. அது தளபதி தொகுதி, தளபதி முடிவு எடுப்பார், நல்லவரை நிறுத்துவார், வெற்றி பெற்று தருவோம். கோரிக்கை வச்சிருக்கீங்களா? அடுத்து சபாநாயகரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. பாருங்க என்ன கேட்டுவிட்டாங்க அப்படின்னா, இங்க ஏகப்பட்ட விஷயம் நடந்துகிட்டே இருக்கு, என்ன சமாச்சாரம், எப்படி நடந்துகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும் அவர் என்ன தெரியுமா சொன்னார்? விரல் நுனியில ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கிறாருங்க எல்லா தகவலையும் முதலமைச்சர். அதெல்லாம் அவர் சரியா பார்த்துப்பார் அப்படின்னு சொல்றாரு. ஆட்சி பொறுப்பில் அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதல் அமைச்சர் அவர்கள் விரல் நுனியில் விவரங்களை வைத்துக்கொண்டு பல்வேறு திட்டங்களையும் பல்வேறு சிறிய முயற்சிகளையும் மேற்கொள்வதை நாம் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது பாருங்க, அவரு என்னதான் சொன்னாலும் சொல்லாம போனாலும், என்னதான் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காம போனாலும், என்னப்பா சொல்ல வர அதை தானே கேட்க வரீங்க. அது ஒன்றும் இல்லை, தாவேக்காவும் ஒரு திராவிட கட்சி தான். நான் சொல்லலை, இயக்குனர் அமீர் சொல்றார். தாவேக்காவும் ஒரு திராவிட கட்சி தான். அவர் சொல்லலைனாலும் அதான் கட்சி. பெரியாரை கொள்கை தலைவராகவும் அம்பேத்கரின் கொள்கை தலைவராகவும் ஏற்றிருக்கிறவர் அப்புறம் எந்த கட்சியாக இருக்க முடியும்? அதனால அதை நீங்க தாவேக்காவே திராவிடர் இல்லைன்னு நீங்க சொல்லி பிரிச்சிட முடியாது. அவரும் சொல்லலை. அவரும் கட்சி ஆரம்பிக்கும் போதே திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கண்டு தான் சொன்னார். அதனால நீங்க தாவேக்கா திராவிடத்தை வெளியே எடுக்க பார்க்காதீங்க. என்ன இந்த நடந்து முடிந்த தேர்தலில் என்னை போன்றவர்களுக்கு ஒரு பெரிய திருப்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கழகங்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம்னு சொன்ன பாஜக தான் இன்னைக்கு பாஜக இல்லாத தமிழ்நாடா உருவாயிருக்கு. அதனால அதுல எனக்கு ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. அடுத்து பாருங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. என்னப்பா 2-3 நாளா ஒரே வைரலா இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்களே. அது சம்பந்தமாகவும் இயக்குனர் அமீர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு பாப்போமா? சார், நீங்க தொடர்ச்சியா 10 ஆண்டுகள் ஒரு ஆட்சியை பார்த்துட்டீங்க, அல்லது தொடர்ச்சியாக 15 ஆண்டுகளுக்கு மேல பார்த்துட்டீங்கன்னு சொன்னாலே நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப புதிய தலைமுறை வரும்போது ஒரு மாற்றத்தை விரும்புவாங்க. அப்ப அந்த மாற்றத்தை ஏற்படுத்துறத இணையதளம் இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் பொழுதுபோக்கு பயன்படுத்துறதா இருந்துச்சு. சமீப காலமாக அரசியலுக்கு அதிகமாக இணையதளங்கள், ரீல்ஸ் எல்லாமே பயன்படுத்தப்படுது. அப்படிங்கும்போது இது வரத்தான் செய்யும். ஆனா அவங்க கேட்கறதுல நியாயம் இருக்கான்னு தான் நம்ம பார்க்கணும். இது சரியானதா, இந்த கேள்வி நியாயமானதா அப்படின்னு தான் பார்க்கணும். எந்த இளைஞர்களுடைய தன்னெழுச்சியையும் யாரும் தடுத்துட முடியாது. அதை நீங்க அணையே போட்டுற முடியாது. அப்ப நம்ம சரி செஞ்சுக்க வேண்டியிருக்கு. நாம ரொம்ப சரியா இருந்திருப்போம். இப்ப நம்ம அப்பாவே இருப்பாரு,
ஒரு பெரிய ஸ்கூல் வாத்தியாரா இருந்திருப்பாரு, அவர் பல பேருக்கு பாடம் எடுத்தவரா இருப்பார், அவரே வாத்தியாரா இருந்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு மாணவன் வந்து வேற ஒரு இடத்துல போய் படிச்சுட்டு வேற ஒன்று வந்து அப்பாவுக்கு சொல்லி கொடுப்பான். அப்போ அப்பாவாக இருந்தாலும் வாத்தியாராக இருந்தாலும் இப்போ பள்ளிக்கூடத்துக்கு தலைமை ஆசிரியராக இருந்தாலும் கேட்டுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. கால மாற்றத்தை நம்ம உணர்ந்து செயல்பட வேண்டியது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் கடமைன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, எரிபொருள் சிக்கனம் ரொம்ப தேவை, அதுதான் நாட்டுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடி. அதனுடைய விளைவா ஒரு பக்கம் கான்வாய் வாகனங்களுடைய எண்ணிக்கை இவர் குறைக்க பீகார்ல ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க. என்னப்பா அப்படின்னா, நீதிபதிகள்லாம் எரிபொருள் சிக்கனத்துக்காக நடந்தே நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. அப்புறம் என்ன, ஜாலியா சிரிச்சுட்டே ரெஸ்டே பார்த்துருப்பீங்க. நான் கடை விடுற நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார்.